என்ன கொன்னது நான் தான். உன்னோட குழந்தை சாகல. நம்ம வீட்டுல இருந்த குதிரைக்காரங்கிட்ட உன் பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கா. எங்க எங்கப்பா? அவ எங்க இருக்கான்னு அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். அப்பா அப்பா! அன்னைக்கு தேட தொடங்கினது கடைசியா இங்க வந்து பார்த்தேன், கண்குளிர பார்த்தேன். அம்மாவோட முகத்துல காரி துப்ப அவ காத்துட்டு இருக்கா. இந்த நிலைமையில நான் அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அழாதீங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இனிமே எல்லாம் சரியாயிடும். ஆமா, அதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும். சகல ஆர்ப்பாட்டத்தோட இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். வேண்டாம். 20 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன உரிமை கொண்டாடிக்கிட்டு யாரும் வர வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அவங்க உங்க அம்மா இல்ல. ஒரு குழந்தைய பெத்துட்டா மட்டும் அவங்க அம்மா ஆயிட முடியுமா? நடந்த எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்கல்ல, அதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? ஏன் தப்பு மட்டும் என்ன இருக்கு? இல்ல எங்க அப்பா தான் என்ன தப்பு பண்ணாரு? என்ன கஷ்டப்பட்டு வளர்த்ததால தானே என்ன எல்லாரும் குதிரைக்கார பொண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்தவங்க என்ன வேணா சொல்லட்டும், நம்மளை பத்தி நமக்கு தெரியும்ல. இப்போதைக்கு நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்காவது நீ அவங்கள அம்மான்னு ஏத்துக்கலாம்ல. நான் பெரிய ஜமீன் வாரிசு ஆகணும் அப்படிதானே? அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பிறந்த அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச பெரிய ஜமீன் குடும்பத்து பொண்ணா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். குதிரைக்காரரோட பொண்ணா ஏத்துக்க உங்களுக்கு மனசு இருந்தா நான் காத்துட்டு இருக்கேன். வரேன். ஏமா ஏமா